மேகதாது. கர்நாடக முதல்வரான கே. சிவகுமார் அவர்கள் சொல்றாரு, மேகதாதுல நாங்க அணை கட்டியே தீர்வோம். அது இப்பதான் சொல்லப்படுதான்னு கேட்டா அதுதான் இல்ல. பல வருடங்களாவே அதை சொல்லிட்டு தான் வராங்க. அதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? 1956, அதாவது மாநில வாரியா பிரிச்ச பிறகுதான் இந்த பிரச்சனையா ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி மைசூர் சமஸ்தானத்துக்கு கீழே தான் இருந்துச்சு. நதியானது கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டம் பிரம்மகிரி மலைத்தொடரில் தொடங்கி தமிழ்நாடு மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் வழியாக வங்கக்கடலை அடைகிறது. இது கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரி வழியாக கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் பயணிக்கும் ஒரு நீளமான நதி. இதுல தமிழ்நாடுல மட்டும் 416 இருந்து 420 கிலோமீட்டர் வரைக்கும், கர்நாடகாவில் 320 கிலோமீட்டர் வரைக்கும், 2 மாநிலத்தோட எல்லை பகுதியில் 64 கிலோமீட்டரும் பயணிக்கிறது. சொல்ல போனா காவிரி நதி கூடுதலா தமிழ்நாட்டில் தான் பயணிக்குது. காவிரி நதி தமிழ்நாட்டுக்கு ஏன் முக்கியம் தெரியுமா? தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியமான டெல்டா மாவட்டங்களுக்கு தேவையான நீரை இந்த நதி தான் கொடுக்குது. தமிழ்நாட்டோட 40% நெல் உற்பத்தியை காவிரி நதி நம்பி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம சென்னை, திருச்சி, சேலம், ஈரோடு போன்ற மாவட்டங்களும் அதை சுத்தி இருக்கிற ஆயிரக்கணக்கான கிராமங்களும் குடிநீருக்காக காவிரி நதியை தான் சார்ந்து இருக்காங்க. 1999 ஆண்டு இடைக்கால தீர்ப்பாக தமிழகத்துக்கு ஆண்டுதோறும் 205 டிஎம்சி தண்ணீர் கொடுக்கணும்னு உத்தரவிட்டாங்க. 2007 ஆண்டு நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பாக 740 டிஎம்சி தண்ணீர்ல தமிழ்நாட்டுக்கு 192 டிஎம்சியும், கர்நாடகாவுக்கு 270 டிஎம்சியும், கேரளாவுக்கு 30 டிஎம்சியும், புதுச்சேரிக்கு 7 டிஎம்சியும் அறிவிக்கப்பட்டுச்சு. இறுதியா 2018 ஆண்டு 14 டிஎம்சி குறைச்சி 177 டிஎம்சி மட்டும்தான் தமிழகத்துக்கு கொடுக்கப்படுது. அதுவும் உச்சநீதிமன்றத்தில் போராடி கொண்டு வரப்படுது. மேகதாது அணை திட்டத்தை எதிர்த்து 2014 டிசம்பர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலும், 2015 மார்ச் மாசம் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தலைமையிலும், 2018 டிசம்பர் மாசம் முன்னாள் முதலமைச்சர் கே. பழனிசாமி தலைமையிலும், 2022 மார்ச் மாசம் முன்னாள் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் தலைமையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. இப்போ 5வது முறையா தமிழக வெற்றி கழகத்தால தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. கட்சி கூட்டங்கள்ல என்னதான் ஒருவருக்கு ஒருவர் புகழ்ந்து கொண்டாலும் தமிழ்நாட்டோட முக்கிய பிரச்சனைக்கு ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்பது பாராட்டக்கூடியது. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கருத்துரை பெட்டியில சொல்லுங்க. அடுத்த காணொலியில பார்க்கலாம்.